Hello viewers, graphic designer ABCD playlistோட ஃபர்ஸ்ட் வீடியோ இன்ட்ரோவில் சொல்லியிருந்த மாதிரி இன்னைக்கு ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டை எப்படி வந்து நம்ம ரீக்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம எடுத்துக்கிட்ட ஒரு ப்ராடக்ட் தான் இந்த கஸ்டமைஸ்டு ஃபோட்டோ ஃப்ரேம். இதை வந்து எப்படி செய்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு இப்போ காமிக்க போகிறேன். எப்பயுமே ஒரு இமேஜ் வந்து கொடுத்து இது மாதிரி உங்களால் செய்ய முடியும்னு யாராவது கேட்டாங்கன்னா அந்த இமேஜை ஃபஸ்ட்டு கூகுள் லென்ஸில் வந்து இந்த மாதிரி அப்லோட் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். அது வந்து கஷ்டம் கிடையாது. சாதாரணமாக ஒரு கூகுள் டேப் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் சர்ச் பை இமேஜ் இருக்கும். அது கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான இமேஜை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க அல்லது அப்லோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இந்த மாதிரி நான் சர்ச் பண்ண இமேஜ் இருந்துச்சு. அதே மாதிரி இன்னும் நிறைய டிசைன்ஸ் இருந்துச்சு. நான் வந்து ஒரு பிஎஸ்டியாக வந்து நானே வந்து ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணுறத விட ஆல்ரெடி யாராவது அதை செஞ்சு வச்சுருக்காங்களா, அவங்கக்கிட்டேருந்து வாங்க முடியுமா அப்படின்னு தான் ஃபஸ்ட் ட்ரை பண்ணேன். ஸோ அதனால் நான் வந்து யூடியூப்பில் யாராவது இதுக்கான டுட்டோரியல் போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இமேஜ் இருக்க மாதிரி வீடியோ சர்ச் பண்ணேன். எனக்கு வந்து ஒரு தமிழ் வீடியோவே கிடச்சிச்சு. அதில் வந்து ஒருத்தவங்க கஸ்டமைஸ் கிஃப்ட் பண்ணி செஞ்சு கொடுத்துட்ருந்தாங்க. அதில் வந்து அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இருந்துச்சு. அவங்கள வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணேன். அவங்கக்கிட்ட இந்த பிஎஸ்டியோட அமௌண்ட் கேட்கும்போது அவங்க 750 சொன்னாங்க. 750. நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். எனக்கு வந்து என்னென்னா அப்போ அது வந்து வாங்கிறத விட நாமளே செய்கிறது வந்து கொஞ்சம் பர்ஸுக்கு நல்லதுன்னு தோணுச்சு. அப்புறம் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த பிஎஸ்டி வந்து ஷேர் பண்ணுறேன், பட் வந்து இதை நான் வந்து ஃபோட்டோஷாப்பில் பண்ணல, கேன்வாவில் தான் பண்ணேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ உடனே எனக்கு வந்து கிளிக் ஆகிடுச்சு. ஆல்ரெடி நமக்கு கேன்வா தெரியும். ஸோ நம்ம இதை வந்து கேன்வாவில் பண்ணிட முடியும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ கேன்வாவில் வந்து என்னென்னா நம்மளால் வந்து ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நான் ஒரு இமேஜ் வந்து கண்டுபிடிச்சேன். இங்கே இருக்குது பாருங்கள். இந்த இமேஜ் வந்து இங்கே எலிமெண்ட்ஸில் கப்புள்ஸ் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி நிறைய கிடைக்கும். அதில் தான் வந்து நான் இந்த இமேஜும் வந்து கண்டுபிடிச்சேன். இதோ இங்கே இருக்குது. இதே மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் எல்லா இதுலேயுமே கிடைக்கும். இதை ஒன்று நீங்கள் இப்படி ஒரு பிளாக் பேக்ரவுண்டில் வச்சு ஷேர் கொடுத்துக்கோங்க. அதை டவுன்லோட் பண்ணும்போது எப்படி டவுன்லோட் பண்ணணும்னா எஸ்விஜியாக டவுன்லோட் பண்ணணும். பேக்ரவுண்ட் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து இதை வந்து நம்ம இன்னொரு வெப்சைட்டில் வந்து பிஎஸ்டியாக கன்வெர்ட் பண்ணுவோம். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். அதுக்கு நமக்கு தேவைப்படுற ஒரு வெப்சைட் தான் ஃபோட்டோபி ஆன்லைன். அதை நான் இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ஆன்லைன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கேன்வாவில் வந்து ஒரு கஸ்டமைஸ்டு ஃப்ரேம் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். அதாவது கேன்வாவில் வந்து என்ன இருக்கும்னா இந்த மாதிரி இமேஜஸ் இருக்கும். இந்த இமேஜ் மேலே நம்ம ஒரு ஃபோட்டோவை வந்து வைக்கணும்னா ஃபோட்டோஷாப்பில் கிளிப்பிங் மாஸ்க் போடுவோம். பட் வந்து கேன்வாவை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஃப்ரேம்ஸுனே தனியாக இருக்கும். இங்கே ஃப்ரேம்னு காமிக்குதுல்ல, இதில் நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃப்ரேம்ஸ் வந்து இருக்கும். இப்போது ஒரு மொபைல் மாதிரி ஒரு டிவி மாதிரி இருக்க ஒரு ஃப்ரேம் இருக்குன்னா அதே மாதிரி இதையும் வந்து ஃப்ரேமாக மாற்ற முடியும். அதுக்கு வந்து எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத நான் மறுபடியும் யூடியூப் கிட்ட தான் கேட்டேன். அதில் வந்து எனக்கு வந்து இந்த சியூ ஆன்லைன் அப்படிங்கிற சேனலில் இருக்க இந்த வீடியோ தான் வந்து நான் வந்து பார்த்தேன். இதோட தம்ப்நெயில் வந்து கிடைச்சா நல்லாயிருக்கும். ஸோ இதான் அவங்களோட தம்ப்நெயில். இந்த வீடியோவை கிளிக் பண்ணிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தேன். அவங்க வந்து ஃபோட்டோபி ஆன்லைன் அப்படிங்கிற இந்த வெப்சைட் வந்து யூஸ் பண்ணி அந்த எஸ்விஜி ஃபைலை வந்து பிஎஸ்டியாக கன்வெர்ட் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா கேன்வாவில் வந்து நம்மளால் எஸ்விஜியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும், பிஎன்ஜியாக டவுன்லோட் பண்ண முடியும். ஆனால் பிஎஸ்டி ஃபைல்ஸ் அதில் வந்து அப்லோட் தான் பண்ண முடியும், ஆனால் நம்மளால் டவுன்லோட் பண்ண முடியாது. இப்போ அங்கே எஸ்விஜியாக டவுன்லோட் பண்ண ஒரு ஃபைலை எப்படி பிஎஸ்டியாக மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓப்பன் ஃப்ரம் யுவர் கம்ப்யூட்டர் கொடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வந்து செஞ்சுருந்த அந்த கப்புள்ஸ்க்கான
எஸ்விஜி வந்து இங்கே இருக்குது. கேன்வாவில் இருந்து டவுன்லோட் பண்ணது. அதை இங்கே நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்டோட அந்த பிளாக் இமேஜ் இங்கே இருக்குது. இதில் வந்து ஃபைல் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓப்பன் அண்ட் பிளேஸ் அப்படின்றது கொடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் ஏதாவது ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் பட்டர்ஃப்ளை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணுறேன். இது மேலே வந்து இதாகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இதை உங்களுக்கு தேவையான சைஸ்க்கு மாற்றிக்கோங்க. இதை வந்து இப்படி இது பண்ணிவிட்டு கிளிப்பிங் மாஸ்க் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட ஒரு ஃப்ரேம் வந்து ரெடி ஆகிடுச்சு. அந்த ஃப்ரேமில் வந்து ஒரு இமேஜ் கொடுத்துருக்கோம். இதை வந்து ஃபைலில் போங்க, சேவ் ஆஸ் பிஎஸ்டி அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இங்கே ஒரு நேமில் இருக்குது, அதை நீங்கள் அப்படியே சேவ் பண்ணிக்கலாம். சேவ் ஆன டிசைனை மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். எப்படின்னா அப்லோட்ஸ் வாங்க. இங்கே நம்ம சேவ் பண்ண எஸ்விஜி வந்து 1 minute. இந்த எஸ்விஜி ஃபைலை நான் வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்துடுறேன். இங்கே போட்டுக்கலாம். இது ஒரு பிஎஸ்டி ஃபைல். நம்ம ஒரு எஸ்விஜியாக டவுன்லோட் பண்ணோம், அதை இங்கே பிஎஸ்டியாக மாற்றிருக்கோம். அதை இங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டோம். அதை இங்கே எடுத்துகிட்டு வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டோம். நெக்ஸ்ட் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள், டெலீட் கொடுங்க, டெலீட் இமேஜ் கொடுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு தேவையான வேறு ஏதாவது ஒரு இமேஜ் நான் மறுபடியும் அப்லோட்ஸ் போகிறேன். அப்லோட் ஃபைல்ஸ். இங்கே காலேஜ் எதுவும் என்கிட்ட இல்லை, நான் அதை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். நியூ டேப், கப்பிள்ஸ் காலேஜ். இதில் வந்து எந்த காலேஜ் ஓகே, இமேஜஸ் போகலாம். இது ஓகேன்னு தோணுது. சேவ் இமேஜஸ் கொடுத்துக்கிறேன். கப்பிள் காலேஜ் சேவ் பண்ணிக்கிறேன். மறுபடியும் அன்டைட்டில் டிசைனுக்கு வந்துடுறேன். இப்போ டவுன்லோட் பண்ண இந்த ஜேபேக்கை வந்து இங்கே அப்லோட் பண்ணிக்கிறேன். ட்ராக் அண்ட் ட்ராப் தான் வந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து இதை இங்கே தூக்கிட்டு வந்து இது மேலே போட்டுக்கிறேன். முடிஞ்சிச்சு வேலை. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, இந்த இமேஜ் வந்து ரெடி பண்ணிட்டோம். ஒரு காலேஜ் க்ரியேட் பண்ணிக்கணும். அது எல்லாருக்குமே தெரியும், ஈஸியாக பண்ணிடலாம். இந்த கஸ்டமைஸ்டு ஃப்ரேம் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து கேன்வாவில் பண்ணுறதுக்கு கற்றுக்கிட்டோம். நெக்ஸ்ட் இதில் இருக்க டெக்ஸ்ட்லாம் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதில் இருக்க டெக்ஸ்ட் உங்களுக்கு காப்பி பண்ணணும்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி டெக்ஸ்ட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க, செலக்ட் ஆல் டெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ அதில் என்னென்ன டெக்ஸ்ட் இருக்கோ நீங்கள் அதை வந்து பார்த்து டைப் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. இதில் இருக்க எல்லாத்தையுமே நம்ம வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். காப்பி டெக்ஸ்ட்டுக்கு இங்கேயே ஆப்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இதில் இருக்க ஃபாண்ட்ஸ் நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு வந்து மொபைல் வந்து ரொம்ப கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா நீங்கள் வந்து லேப்டாப்பில் கூட உங்களோட ஃபோன் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு மை ஃபாண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதி வந்து என்ன பண்ணுறதுன்னா இந்த மாதிரி சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஃபஸ்ட்டு என்னோடய இமேஜ் அப்லோட் பண்ணிக்கிட்டேன். myfonts.com. இதில் வந்து ஐடென்டிஃபை ஃபாண்ட் அப்படின்னு கொடுங்க. ஐடென்டிஃபை ஃபாண்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அந்த ஃபாண்ட்டோட நேம் காமிக்கும். அந்த ஃபாண்ட்டோட நேம் காமிச்சதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த நேம்க்கான ஃபாண்ட் வந்து விவிட் டேங்க்லோ. இந்த ஹாப்பி அப்படின்னு இருக்கிறதுக்கு வந்து சிஜி சேசிங் காஸ். நான் அது வந்து சர்ச் பண்ணி இருக்கான்னு பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன்.
கேன்வாவில் வந்து ஃபாண்ட்ஸ் வந்து எப்படி அப்லோட் பண்ணுறதுங்கிறதுக்கு தனியாக ஒரு வீடியோ கூட போடுறேன். இப்போதைக்கு நான் வந்து ஒரு கிளாஸ் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது கேன்வா டீம். அதனால வந்து என்னென்னா என்னோட அட்மின் தான் எனக்கான ஃபாண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். கேஜி சேசிங் கார்ஸ் ஃபாண்ட். இந்த டாவ் ஃபாண்ட்டில் வந்து நிறைய ஃபாண்ட்ஸ் கிடைக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். எஸ், இதை வந்து டவுன்லோட் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் ஃபாண்ட்ஸ்க்குன்னு தனி ஃபோல்டர் வச்சுருக்கேன். அதில் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போது இதே டிசைனை வந்து எப்படி ஃபோட்டோஷாப்பில் பண்ணுறதுன்னா, நீங்கள் சாதாரணமாக இந்த டிசைன் வந்து எலிமெண்ட்ஸ்லேருந்து எடுப்பீங்கள்ல, அதை வந்து ஒரு ஜேபேக்காகவே வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே உங்களுக்கு என்ன காலேஜ் வேணுமோ அதை கிளிப்பிங் மாஸ்க் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த ஃபாண்ட் இருக்குல்ல, அது வந்து நீங்கள் வந்து உங்களோட ஒர்க்கிங் டைரக்டரியில் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஃப்ரம் விண்டோஸ் ஃபாண்ட் அப்படின்னு காமிக்கும். அதில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. அதுவும் வந்து இதுக்கான தனியாக எப்படி வந்து ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணுறதுக்குன்ட்டு நிறையா வீடியோஸ் இருக்குது. என்னென்னா எல்லாமே இங்கிலீஷில் இருக்குது. ஸோ நம்ம பீப்புள் வந்து கொஞ்சம் இங்கிலீஷ் வீடியோஸ் ரெஃபர் பண்ணுறது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுங்கிறதுனால தான் என்ன மாதிரி ஆளுங்க தமிழில் வந்து உங்களுக்கு இதெல்லாம் வந்து சொல்லணுன்ட்டு இந்த மாதிரி வீடியோஸ் மேக் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் வந்து அந்த ஃபாண்ட் வந்து இன்ஸ்டால் கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஃபோட்டோஷாப்பில் வந்து விசிபிளாக இருக்கும். நான் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். உங்களோட ஃபாண்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் இயர்னு கொடுத்துக்கோங்க. கேஜி சேசிங் கார்ஸ் இங்கே வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். இங்கே இன்ஸ்டால்னு இருக்குல்ல, இதை கொடுத்துக்கோங்க. ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போது என்னென்னா க்ரியேட் நியூன்னு ஒன்று கொடுத்துக்கிறேன். க்ரியேட். இதில் வந்து இங்கே டெக்ஸ்ட்டுக்காக கொடுத்துக்கலாம். இதோ பாருங்கள், ஆல்ரெடி நான் வந்து இந்த இது வந்து என்னென்னா வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து கேஜிங் சேசிங் கார்ஸ் ரெகுலர் இதில் வந்து எனக்கு காமிக்குது. இதை வந்து நம்மளால் இப்போது டைப் பண்ண முடியும். ஓகேவா? டெக்ஸ்ட் விசிபிளாக இருக்கா? இது எப்படி இப்படி தான் ஒரு ஃபாண்ட்டை வந்து நம்ம வந்து அடாப் ஃபோட்டோஷாப்பில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் அப்படின்றத கிளிக் பண்ணாலே நமக்கு வந்து விசிபிளாக இருக்கும். நான் என்னோடய ஃபாண்ட் இதை இது பண்ணிக்கிறேன். இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோன்னா, அதாவது இப்படி ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்ட், ஒரு கஸ்டமைஸ்டு ஃப்ரேம் உங்களுக்கு வந்து கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்க ஒர்க்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோம். ஒரு கஸ்டமைஸ்ட் ஃப்ரேம் வந்து க்ரியேட் பண்ணியிருந்தோம். அதில் ஒரு காலேஜ் கொடுத்துருந்தோம். அதே மாதிரி அதில் என்னென்ன ஃபாண்ட் இருக்குன்னு பார்த்தோம். அந்த ஃபாண்ட்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அந்த ஃபாண்ட் வந்து கேன்வாலையும் யூஸ் பண்ணிக்க முடியும், அந்த ஃபோட்டோஷாப்லையும் யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு எந்த வெப்சைட் யூஸ் ஆகுது, யூடியூப்லேருந்து எப்படி வந்து நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம், எல்லாமே பார்த்தோம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் ஒவ்வொரு ரெஸ்யூம் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஒரு தம்ப்நெயில் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதை வச்சு நம்ம வந்து யார்கிட்ட கிளைண்ட்ஸ் பிடிக்கிறது அப்படிங்கிறத வந்து எப்படி அவங்கக்கிட்ட நம்பர்ஸ்லாம் எடுக்கிறது அப்படிங்கிறத வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.